இங்கே நான் சொல்ல வந்த செய்தி, நீங்கள் உயர வேண்டும், அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்த மனிதராக இருக்க வேண்டும். இங்கே தாய்மார்களும் நிறைய இருக்கிறீர்கள். இன்னும் இது மாத்திரமல்ல, இன்னும் பல்லாயிரம் பேர் கேட்க இருக்கிறார்கள். எல்லோருக்கும் சொல்லுகிறேன், உறவு ஒரு பெரிய பாலம், எனக்கும் என் ரப்புக்கும் இணைகிற பாலம். என் தொழுகை மிகச்சரியாக அல்லாஹ்வின் உறவை எனக்கு வாங்கி தருவதற்கு என் உறவுதான் வழி செய்ய வேண்டும். என் நோன்பில் நான் கரை சேருவதற்கு என் உறவோடு தான் நான் இணக்கம் காட்ட வேண்டும். உறவோடு இணக்கம் இல்லையா, அல்லாஹ் என்னை இணக்கத்தை விட்டு விலக்குவான் என்று உறவால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால உறவுகளை சேருங்கள். உங்கள் இரணத்தில் பரக்கத், உங்களுடைய வறுமை கஷ்டம் நீங்கும், நோய்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் பெறுகிறீர்கள். இத்தனை சுப செய்திகளோடு வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை அழகாக சேர்ந்து வாழுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வும் திருக்குர்ஆனில் உறவுகளை சேர்ந்து வாழ்பவர்களை பாராட்டி பேசுகிற நூற்றுக்கணக்கான வசனங்கள் இடம்பெறுகிறது. ஒத்தகுல்லாஹ, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயப்படுங்கள், ஒல் அர்ஹாம் உறவுகளை பயப்படுங்கள் என்கிறான். அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு சொன்னா அல்லாஹ் உறவை பயப்படுங்கன்னு சொல்றான். ஏன் உறவை பயப்படணும்? உறவை கட் பண்ணிடாதேன்னு அர்த்தம். உறவு பயப்படணும்னா உறவு விஷயத்தில் நேர்மையை தவறி விடாதே, உறவு விஷயத்தில் புறந்தள்ளி விடாதே. எனவே இபாதத்துக்காக வாழ்கிற நாம் ரெண்டு கடமைக்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ்வோடும் அழகாக நடக்க வேண்டும். அவன் வணக்கத்தோடு அவனிடத்தில் கையேந்துவதில் அவன் எப்படியெல்லாம் நான் இருக்க பிரியப்படுவானோ அப்படி இருப்பதில் ரொம்ப ரொம்ப கவனம். அதற்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்கள் விஷயத்திலும் நான் ரொம்ப அழகாக நடக்க வேண்டும். என்னை தந்தையை சார்ந்த உறவுகள், என் தாயை சார்ந்த உறவுகள், என் மனைவி வழியாக வந்த உறவுகள், மூணு உறவுகள். ஒன்று தாயின் வழி உறவு, தந்தையின் வழி உறவு, இன்னொன்று திருமண வழியில் வந்த உறவு, என் மனைவியின் உடன்பிறப்புகள், என் மனைவியின் பெற்றோர்கள், அந்த உறவுகள். இத்தனை உறவுகளோடும் நான் அழகாகவே நடக்க வேண்டும். இந்த உறவை தூக்கி அந்த உறவை இறக்கிவிடக் கூடாது. இந்த உறவுக்கு முக்கியத்துவம் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆக்கிவிடாதீர்கள். உறவுகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும், நேசம் காட்டப்பட வேண்டும், உதவியும் செய்யப்பட வேண்டும். இல்லையா அவர்களோடு இணக்கமாகவாவது இருந்திருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான இந்த வாழ்க்கையை அழகுபடுத்தி வாழ தௌஃபீக் செய்வானாக.